Hi friends, I am Venkat, MVP and Sun Associates ஓட சேல்ஸ் ஹெட் பேசுகிறேங்க. நாம் இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னா ரெடில்ஸ் பக்கத்தில் இருக்கிற எடப்பாளையத்தில் இருக்கிறோம். ரெடில்ஸ் ரேவதி ஸ்டோர்ஸ்லேருந்து ஜஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர்ஸில் டுவர்ட்ஸ் அலமாதி ரூட்டில் எடப்பாளையம் வந்துருங்க. நம்ம கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா 10 இயர்ஸ்க்கு மேலே ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் இருக்குங்க. ரெடில்ஸ் சரௌண்டிங்கில் தான் நாங்கள் லேஅவுட் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம், கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். இது எங்களுடைய 20th ப்ராஜெக்ட். நாம இப்போ நிற்கிறது பிருந்தாவன் கார்டனுங்க. இந்த பிருந்தாவன் கார்டன் பார்த்தீங்க அப்படின்னா 3 ஏக்கரில் டெவலப் பண்ண லேஅவுட்டுங்க. 3 ஃபேஸாக டெவலப் பண்ணியிருக்கோம். அதில் 98 பிளாட் போட்டோம். இப்போ வெறும் ஃபியூ பிளாட்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது. இதில் இருக்கிற அம்யூனிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா 30 ஃபீட் ரோட், 24 ஃபீட் ரோட், எல்லா பேவர் பிளாக்ல ரோடு போட்டிருக்கோம். கேட்டட் கம்யூனிட்டி லேஅவுட்டு, காம்பவுண்டட், இவி ஃபெசிலிட்டி கொடுத்துருக்கோம். அவென்யூ ட்ரீஸ் பிளான் பண்ணியிருக்கோம். 20 அடியிலேயே போர் வாட்டர் இருக்கு. வீடுங்க ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய வீடுங்க ஆல்ரெடி வந்துடுச்சுங்க. இந்த லேஅவுட் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நாங்கள் எக்ஸ்டென்ஷன் ஃபேஸ் 4 குபேரன் நகரை டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். 2025 குபேரன் நகர் இப்போ ப்ரீ லான்ச்சிங் ஸ்டேஜில் இருக்கு. நம்ம குபேரன் நகர் லேஅவுட் போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதில் இருக்கிற அம்யூனிட்டிஸ் நீங்கள் கொஞ்சம் பாருங்க. நம்ம ப்ராஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா சிட்டி லிமிட்குள்ளே இருக்கு. CMDA ரெரா அப்ரூவ்ட் வாங்கியிருக்கோம். எந்த டிவியேஷனும் இல்லைங்க. கிறிஸ்டல் கேர் டாக்குமெண்ட். நம்ம லேஅவுட்ல ஆல்ரெடி 10 வீடுங்க வந்தாச்சு. இப்போ ஒரு 5 வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளே கன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் பண்றோம். உங்களுக்கு லேண்ட் வேணா வாங்கிக்கோங்க. வீடு வேணா நாங்கள் ஆல்ரெடி 2 வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அந்த வீட்டை வந்து பாருங்க. ரெடி டு ஆக்குபை ஸ்டேட்டஸில் நம்ம கிட்ட ஒரு 2 BHK வீடு இருக்குங்க. அது இமீடியட்டாக நீங்கள் வந்து குடியிருக்கலாம். அந்த வீட்டோடைய வீடியோ இப்போ போய் பார்க்கலாங்க. இந்த ரெடி டு ஆக்குபை வீட்டோடைய லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 960 ஸ்கொயர் ஃபீட்டு, பில்டப் 900 ஸ்கொயர் ஃபீட், கார் பார்க்கிங்கோட 2 BHK இண்டிவிஜுவல் ஹவுஸ் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். வீடு ரெடி டு ஆக்குபைல இருக்கு. இந்த 2 BHK இண்டிவிஜுவல் ஹவுஸ் பார்த்துருப்பீங்க. இந்த வீட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா 85% பேங்க் லோன் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தரோம். இந்த பட்ஜெட், அதாவது லேண்ட் பிளஸ் கன்ஸ்ட்ரக்ஷனோடைய டோட்டல் காஸ்ட் 42 lakhsங்க. மென்ஷன் பண்ண ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நெகோஷியபிள் தான். வாங்க பெஸ்ட்டாகவே ப்ரைஸ் பண்ணி தரலாம். இப்போ நம்ம பிருந்தாவன் கார்டனுடைய எக்ஸ்டென்ஷன் ஃபேஸ் 4 குபேரன் நகரை போய் பார்க்கலாம். இப்போ வாங்க நம்மளுடைய குபேரன் நகர் ப்ராஜெக்டை பற்றி பார்க்கலாம். நமக்கு பின்னாடி இருக்கிறது தான் சைட்டோடைய என்ட்ரன்ஸ் ஆச்சு. இப்போ ப்ரீ லான்ச்சிங் ஸ்டேஜில் இருக்கு. இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெடில்ஸ் பக்கத்துல எடப்பாளையம் வில்லேஜுங்க. அலமாதி போற ரூட்ல, அதுவும் அலமாதிக்கு 3.5 கிலோமீட்டர் முன்னாடி எடப்பாளையம் வந்துடும். நம்மளுடைய சைட்டு எடப்பாளையத்துல இருக்கிற மெயின் ரோட்ல இருக்குங்க. வாங்க சைட்டுக்குள்ளார போய் பார்க்கலாம். நம்ம இப்போ குபேரன் நகர் லேஅவுட்ல இருக்கோங்க. நம்ம லேஅவுட் 7 ஏக்கர்ல டெவலப் பண்ணியிருக்கோம். CMDA ரெரா அப்ரூவ்டு லேஅவுட். இந்த லேஅவுட்ல பாத்தீங்க அப்படின்னா 33 அடி ரோடு, 30 அடி ரோடு, 24 அடி வைட் ரோடுக்கு பேவர் பிளாக்ல ரோடு போட்டு தரோம். ஆல்ரெடி EB கனெக்ஷன் உள்ள வந்துச்சு. இப்போ நம்ம வீடு கட்டிட்டு இருக்கோம். என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா கிராண்ட் என்ட்ரன்ஸ் ஆர்ச் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் அவென்யூ ட்ரீஸ் நாங்கள் பிளான் பண்ணி தரோம். பார்க்கும் டெவலப் பண்ணுறோம். 187 பிளாட் நாங்கள் போட்டிருக்கோம். இதில் 70 பிளாட் ஆல்ரெடி புக் ஆயிடுச்சு. இந்த சைட்டில் 655 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 1700 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் எல்லா சைஸ்லையுமே பிளாட்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. நம்ம ப்ராஜெக்ட்ல கார்னர் பிளாட்ஸ் அவைலபிளாக இருக்கு. நார்த், ஈஸ்ட், சவுத், வெஸ்ட் எந்த டைரக்ஷனில் நீங்கள் கேட்டாலும் பிளாட்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. ப்ரீ லான்ச்சிங் ஸ்டேஜ்லேயே 70 பிளாட் ஆல்ரெடி புக் ஆயிடுச்சு. 25 பிளாட் ரெஜிஸ்ட்ரேஷனே முடிஞ்சிருச்சு. நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறது ரெட் கிராவல் சாயிலுங்க. இது எங்க இருந்து வந்துச்சுன்னா வீடு கட்டுறதுக்காக கடகால் நோண்டும் போது அதுல இருந்து எடுத்த சாயில் தான் இது. இங்க தண்ணி 20 அடியிலே இருக்கு. செம ஸ்வீட் வாட்டருங்க. இந்த மாதிரி சாயில் இருக்கிற இடத்துல ஃபெர்டிலிட்டி அதிகங்க. என்ன செடி வச்சாலும் வளரும். அந்த அளவுக்கு வளமான பூமி இது. நமக்கு பின்னாடி இருக்க பாத்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்டோடைய பார்க்குங்க. 20,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேல இந்த பார்க்கை டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். ஃபென்ஸ் போட்டிருக்கோம். ஜாகிங் ட்ராக் வரப்போகுது. குழந்தைங்க விளையாடுறதுக்கான பிளே ஸ்டேஷன், பிளே ஏரியா எல்லாம் கொடுக்க போறோங்க.
நம்ம சைட்டுக்கு பக்கத்தில் ஸ்கூல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கலைவாணி வித்யாலயா ஸ்கூல் இருக்குது, ஜஸ்ட் 2.5 கிலோமீட்டர்ஸில். குட்பர்ட் ஸ்கூல் இருக்குது, குட் ஷெப்பர்ட் ஸ்கூல், இது மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குங்க. காலேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா கோஜன் காலேஜ் ஜஸ்ட் 2 கிலோமீட்டர்ஸ்ல இருக்குங்க. வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் கம் ஹாஸ்பிட்டல் இங்கேருந்து ரெடில்ஸ் டோல்கேட் பக்கத்தில் இருக்குது, அது 5 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸில் இருக்குது. வேல்ஸ் மெடிக்கல் காலேஜ் வேல்ஸ் யூனிவர்சிட்டி பக்கத்துலேயே தாங்க இருக்குது. இந்த மாதிரி நிறைய காலேஜஸ் நம்ம சைட்டுக்கு சரௌண்டிங்கில் இருக்குங்க. நம்ம ப்ராஜெக்ட் சிட்டி லிமிட்டுக்குள்ளார இருக்கிறதுனால இங்கேருந்து சிட்டி கனெக்ட் பண்ணக்கூடிய எல்லா பஸ்ஸஸும் வருதுங்க, ஷேர் ஆட்டோஸும் இருக்குது. நம்மளோட லே அவுட்டோட கனெக்டிவிட்டி பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட லே அவுட்டுக்கு நியர்பையில் வண்டலூர் மீஞ்சூர் அவுட்டர் ரிங் ரோடு இருக்குங்க, ஜஸ்ட் 3 கிலோமீட்டர்ஸில். இந்த பக்கம் தாமரைப்பாக்கம் கூட்டு ரோடு போனோம் அப்படின்னா அங்கே உங்களுக்கு பெரிஃபரல் ரிங் ரோடு கிராஸ் ஆகுது. இந்த 2 ரிங் ரோடுக்கு நடுவில் நம்ம ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்குங்க. நம்ம ப்ராஜெக்ட்ல பிளாட் மட்டும் விற்கலிங்க, வீடும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தரோம். ஆல்ரெடி நம்ம வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரெட் பிரிக், ARSTMT இது மாதிரி பிராண்டட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு வீடு வேணும் அப்படின்னா 30 lakhsல இருந்தே நம்மளுடைய ப்ராஜெக்ட்ல வீடு கிடைக்குங்க. நம்ம அலமாதிக்கு 3.5 கிலோமீட்டர் முன்னாடியே வந்துடுதுங்க எடப்பாளையம். எடப்பாளையத்துல நம்ம சைட் அமைஞ்சிருக்கு. அலமாதிலேயே இப்போ 2200 ரூபாய்க்கு DTCP அப்ரூவ்டு லே அவுட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம லே அவுட் 3.5 கிலோமீட்டர் முன்னாடி CMD அப்ரூவ்டுங்க, ஜஸ்ட் 1900 rupeesக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இருக்கிறதுலே பெஸ்ட் பிரைஸ், லோவஸ்ட் பிரைஸ், சிட்டி லிமிட்ல 1900 ரூபாய்க்கு உங்களுக்கு வேற எங்கேயுமே லே அவுட் கிடைக்காது. நம்ம கம்பெனி உங்களுக்கு கம்மி பட்ஜெட்ல ப்ரீ லான்ச்சிங் ஆஃபரா கொடுத்துட்டு இருக்கோங்க. ஒன்ஸ் லான்ச் பண்ணோம் அப்படின்னா ஒரு 200 ரூபாய் ரேட் இன்க்ரீஸ் ஆகுங்க. ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம லே அவுட் வந்து பார்த்து ப்ராஜெக்டை புக் பண்ணுங்க. இந்த லே அவுட்ல நீங்க பிளாட் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல வேல்யூ ஆஃப் அப்ரிசியேஷன் இருக்குங்க. எதனால அப்படின்னு கேளுங்க. மாதவரத்தில் இப்போ ஒரு ஸ்கொயர் ஃபீட் 10,000 ரூபாய் வித்துட்டு இருக்காங்க. அதே ரெடில்ஸ் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் 4,000 rupees 4,500 rupees வித்துட்டு இருக்காங்க. மாதவரத்தில் எப்போ உங்களுக்கு ஒரு 15,000 to 20,000 போகுதோ அப்போ ரெடில்ஸும் உங்களுக்கு 10,000 வரைக்கும் போகும். நம்ம ரெடில்ஸ் நியர்பைல இருக்கிறதுனால இந்த லே அவுட்டும் ப்ரைஸ் அப்ரிசியேஷன் ஆகுங்க. இன்னைக்கு நம்ம விற்கிற ப்ரைஸ் 1,900 rupees per ஸ்கொயர் ஃபீட்டு. இந்த ரேட் வந்து 5 வருஷத்துல 5,000 rupees வரைக்கும் தாராளமா போகுங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு கேளுங்க. மாதவரத்துல மெட்ரோ ஒர்க் இப்போ முடிய போகுது. நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு மெட்ரோ ஒர்க் ஸ்டார்ட் ஆயிடும். அதுக்கு அடுத்த ப்ராஜெக்ட் ரெடில்ஸ் வரைக்கும் மெட்ரோ வரப்போகுதுங்க. அது ப்ரொபோசல் இருக்கு. 2026ல மெட்ரோ ஒர்க் ஸ்டார்ட் ஆயிடுங்க. ரெடில்ஸ் டோல்கேட் வரைக்குமே மெட்ரோ வரப்போகுது. அப்போ நம்மளுடைய சைட்ல இருந்து ஜஸ்ட் 5 கிலோமீட்டர் ரேடியஸ்ல மெட்ரோ இருக்கிறதுனால இங்கேயும் ரேட் இன்க்ரீஸ் ஆகுங்க. நம்ம லேஅவுட்ல நீங்க பிளாட்ஸ் வாங்கணும் அப்படின்னா 80% வரைக்கும் பேங்க் லோன் ஆர்கனைஸ் பண்ணி தருவாங்க. ப்ரீ லான்ச்சிங் ஸ்டேஜ்லேயே நம்மளுடைய பிளாட்ஸ் ஃபாஸ்ட்டாக புக் ஆகிட்டு இருக்குங்க. உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு ஃப்ரீ சைட் விசிட் வேணும் அப்படின்னா நாங்கள் கேப் ஆர்கனைஸ் பண்ணி தரோம். உங்களை வீட்டில் பிக்கப் பண்ணி சைட்டை காட்டிட்டு திருப்பி வீட்டிலே ட்ராப் பண்ணிட்டுருங்க. தேங்க்யூ. நம்ம சைட்டில் மீட் பண்ணுவோம். ரொம்ப நன்றி.